தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திட்டங்களை பார்த்து மக்களிடம் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து நான் ரொம்ப மலைத்து போனேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ரெண்டுமே நேர்முறையாக இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த திமுக ஆட்சிக்கும் மக்களுக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லைங்க. அவர்கள் வேறு ஒரு உலகத்தில் கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் விளம்பர மோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கற்பனா உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் யதார்த்த நிலை என்பது தமிழ்நாட்டில் 160-70% மக்கள் உத்தரவாதமான வேலை கிடையாது, பெர்மனன்ட் ஒர்க்கு கிடையாது. அது கிராமமாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி. கடந்த ஒருவர் போன்ற வருடங்களுக்கு முன்பு கூட 100 நாள் வேலை கூட முறையாக 100 நாள் குறைவில்லாமல் இருந்து 150 நாள் கூட கிடைக்கும். இப்பொழுது 30 நாள் கிடைப்பதே மிகப்பெரிய சிரமம். அது கிராமத்தில் கூடியது. பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி வாழக்கூடிய எல்லா சமுதாய மக்களுக்கும் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண எல்லாரும் பிசியாக இருந்தாலும் சரி, எஃப்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் மாவு அரைச்சி வைக்கிறாங்க, வாழ்கிறாங்க, வடை சுற்றி வாழ்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டினுடைய எந்த பொருளாதார சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சுகாதார சூழ்நிலை இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, இளைஞர்களுடைய வாழ்க்கையும் சரி, மிக மிக மோசமாக இருக்கிறது. ஏழைக்கும் பணக்காரனுக்குமான இடைவெளி 2021க்கு பிறகு மிக மிக அதிகமாக இருக்குது. ஆனால் இதை ஸ்டாலின் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பதாக எனக்கு தெரியும். அவர்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் நிலையில் இருக்கிறாரா என்பதை கேள்விக்குரியாது. அந்த அளவுக்கு அவர்கள் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். மக்களுடைய உண்மை நிலையை தெரிந்து கொள்வது இந்த அரசும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெகு தூரத்தில் இருக்கிறார். ஆட்சி மாற்றத்தை விரும்புவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும், திமுகவுடைய ஆட்சி மாற்றத்துக்கு விருப்பம் வர்றவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி ஜி.கே. வாசன் அழைப்பு கொடுத்திருக்காரு. அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு சட்டவிரோதம் அல்ல, அது மாநில அரசின் உரிமை என கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த தமிழகத்துக்கு புரியுது எக்ஸ்தலத்தில் பதிவு. சாதிவாரி கணக்கெடுப்பே ஒரு முற்போக்கான நடவடிக்கை அல்ல. அதன் மூலமாக எதுவும் சாதிக்க போகிறது கிடையாது. ஏற்கனவே நீங்கள் உதாரணத்துக்கு ஷெட்யூல்ட் காஸ்ட் பட்டியலின மக்களுடைய ஜனத்தொகை எல்லாருக்கும் தெரியும். எல்லாருடைய ஜனத்தொகை தெரியாது கிடையாது. நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு திமுக ஆஃபீஸில் அண்ணா திமுக ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா துல்லியமாக அரசை விட அவங்க துல்லியமாக வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன ஜாதி இருக்குது, என்னென்ன அவங்க ஓட்டு கணக்கு வச்சுருக்கிறாங்க இருக்கிறாங்க. ஆனால் இதை வச்சு எந்த திட்டத்தை என்ன சொல்லப்படுறீங்க? உங்களுடைய வாட் இஸ் ஒரு அஜெண்டா? நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பது இதற்காகத்தான் என்று நீங்கள் உங்களுடைய திட்டம் என்ன? 1947 78 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எல்லா மக்களையும் வறுமை கோட்டிலிருந்து விடுதலை செய்வதற்கு உண்டான ஒரு செயல் திட்டமே இல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் என்ன பண்ணிடும்? மீண்டும் இந்த சமூகத்துக்குள்ள பிளவுகளை தான் தோற்றுவிக்குமே தவிர இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராது. எல்லா ஏழைகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு வீட்டுக்கு ஒருவருக்காவது வேலை வாய்ப்பு உத்தரவாதம் செய்கிற நடவடிக்கை இல்லாம மீண்டும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிப்பை சொலுத்துக்கிறது தான் இதை பயன்படுமே தவிர இது பெரிய சமுதாய மாற்றத்துக்கோ புரட்சியோ ஒன்றும் செஞ்சிடாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஜாதி கட்சிகள் அமைப்புகள் பேரணிகள் பொதுக்கூட்டம் இருக்கிற தடை வச்சுருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் நல்லா நினைக்கிறாங்க. சமத்துவத்தை எப்படி சாதி அமைப்புகள் கட்சிகள்லாம் பேரணிகள், ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கு அந்த அரசு தடை வச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த சாதி மத அமைப்புகளுக்கு டெஃபினிஷன் நிறைய இருக்கு. வெறும் காஸ்டிஸ்ட் அவுட்ஃபிட்டு நிறைய இருக்காங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அங்கே பல மதவாத அமைப்புகளும் எல்லாமே அங்கே ஜாதியை விட அந்த மதவாத அமைப்புகள் ரொம்ப ஓவராக இருக்கிறாங்க. அதனால் அந்த சூழ்நிலையில் அவர்கள் அங்கே சொல்வது சரியாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் சமூகங்கள் ஒவ்வொரு இங்கே சமத்துவம் இன்மை மிக அதிகமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு சமுதாயமும் தங்களை அணிதிரட்டி போராடினால்தான் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள முடியும். அங்கே அஃபென்ஸ், இங்கே டிஃபென்ஸ்.
இங்க வந்து பாதுகாப்பற்ற நிலையிலிருந்து ஒரு சமுதாயம் தன்னை ஆர்கனைஸ் ஆகி தன்னுடைய உரிமைக்கு போராட வேண்டியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 2010 வரையிலும் தமிழ்நாட்டில் ஷெட்யூல் காஸ்ட் அழைக்கப்படக்கூடிய இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்களுக்கு, ஆதிராடுகிற பையர்களுக்கு, அருந்தையர் சமுதாயத்துக்கு எல்லாம் சேர்ந்து 18% இடஒதுக்கீடு இருந்தது. 2010க்கு பிறகு திமுக அரசு என்ன பண்ணாங்க, 3% வந்து அருந்தையர் என்ற ஒரு அமைப்பு கொடுத்தாங்க. மீதி எஞ்சி இருக்கிறது தட் இஸ் எல்லாத்தையும் என்ன இருந்தது, மீதி இருக்கிறது தேவேந்திர வேளாளருக்கும் ஆதிராடுகிற பழைய சமுதாயத்துக்கும் தான் அப்படின்னு அது வந்து கணக்கு எடுத்துக்கணும். ஆனால் இந்த கடந்த 15 வருஷத்துல குறிப்பாக திமுக அது இருந்து ஆட்சி இருந்த ரெண்டு முறையும் மீறி 15% 1% கூட தேவேந்திர வேளாளருக்கு ஒரு இடத்துல கொடுக்கல. உதாரணத்துக்கு 15,000க்கு மேற்பட்ட 20,000க்கு மேற்பட்ட தனியார் ஆரம்ப பள்ளிகள், இடைநிலை பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகள் அங்கே வந்து ஒரு தமிழ்நாடு 100 இடங்கள் காலியாச்சுன்னா அந்த 100 இடத்துக்கு சேர்ந்து வந்து 18% போடாம என்ன செய்யறாங்க, பிரிக்கிறாங்க, மாவட்ட ரீதியாக பிரிக்கிறாங்க, பிளாக் ரீதியாக பிரித்து ஒத்த இடம் ஆச்சு முன்னுரிமையா அருந்தி இருக்குன்னு அத்தனை இடத்தையுமே வந்து இப்போ 20,000க்கு மேற்பட்ட பணியிடங்களை அருந்தில் என்ற ஒரு சாதிக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க. தேவேந்திர வேளாளர்கள் கடந்த 15 வருஷம் சிங்கிள் போஸ்ட் கூட தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் போக முடியல. அப்போ இந்த சமுதாயம், இந்த உரிமைக்காக அந்த சமுதாயம் 1-2 போராடுறது நீங்கள் சாதின்னு எப்படி சொல்ல முடியும்? சரிங்களா? ஸோ அதே போல இப்போ கோயில் என்ட்ரி இருக்கிறாங்க, கோயில் என்ட்ரி விடல, அந்த சமுதாயம் தன்னை ஆர்கனைஸ் பண்ணி தானே போக முடியும். தமிழகத்தில் இருக்க அரசியல் சூழல் எப்படி சார் பாருங்க? அதிமுகவோட கூட்டணி தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்திரமற்ற ஒரு குழப்பமான நிலைமை இருக்குது தமிழ்நாட்டில் அரசியல் சூழல். ஆளுங்கட்சி எலும்பு கூடை போல 7 எலும்பு கூட வச்சிருக்கிறாங்க, வச்சுங்களா? அவ்வளவுதான். வந்து அது கூட்டணி இது சதையெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஆச்சுங்களா? 7 ஸ்கெலிட்டன் வச்சிருக்கிறாங்க. அப்போசிஷன் பார்ட்டி இன்னும் வந்து முறையா வந்து ஆர்கனைஸ் ஆகலை. இன்னும் 4-7 மாசத்துக்கு வழக்கமா வந்து இது கடந்த காலங்களில் தேர்தல் அறிவிப்பாங்க, தேர்தல் அறிவிச்ச பிறகுதான் கூட்டணியே ஸ்டார்ட் ஆகும். தமிழ்நாட்டை பொறுத்தளவு இப்ப வந்து ஆசை, பதவி ஆசை வெறியினுடைய அடிப்படையில் ஆளுங்கட்சி கடந்த 4 வருஷமா பிரச்சாரம் பண்றாங்க. எதிர்கட்சிகளும் தங்களுடைய கடமைக்காக அவர்கள் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அதனால வந்து கூட்டணிகள் வந்து இது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு நிலவாது. 2026 ஜனவரி பொங்கல் பிறகு தேர்தல் நெருங்க கூட்டணியுடைய தன்மைகள் மாறும். ஆளுங்கட்சிக்கு எதிராக வலுவான கூட்டணிகள் தமிழ்நாட்டில் அமைய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஒரு 3வது கூட்டணி அமையும் நினைக்கிறீங்க? இல்ல, 3வது கூட்டணி 4வது கூட்டணி இல்லைங்க. அதாவது மக்கள் வந்து சாய்ஸ் வந்து 1 and அதாவது வந்து வின்னிங் காம்பினேஷன் யாருன்னு தான் பார்ப்பாங்க, ஆச்சுங்களா? ஸோ அதனால வந்து 3 அணி 4 அணிங்கிறதுல பீப்புள் வில் சூஸ் ஒன்லி 1. சார், சிஎம் வெளிநாட்டு முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை கேட்ட இபிஎஸ் வந்து டிஆர் பிரகாஷ் வந்து வெள்ளைத்தாளை எடுத்து காமிச்சிருக்காரு. இதுதான் வெள்ளை அறிக்கை கிட்ட இருக்கிறது அதான் காமிக்க முடியும். இருந்தால் அதான் காமிக்கலாம். ஒன்றும் இல்லைங்கிறபோது வெள்ளைத்தாளத்தான் காமிக்க முடியும். இது வந்து அவங்கள்ட்ட எதுவும் இல்லைன்னு, அதாவது இருக்குன்னு இருந்ததுன்னா அவங்க நியாயப்படி வந்து கொடுக்கணும். எதிர்கட்சி தலைவர் அவர் முறையாக வந்து நீங்கள் போய் என்னென்னலாம் அட்ராக்ட் பண்ணீங்க, வெளிநாட்டில் எந்தெந்த நாட்டில் என்னென்ன முதலீடு பண்ணீங்கன்னு கேட்டால் அது நியாயமாக வந்து பதில் சொல்கிறதா இருக்க முடியும். அவர்கள் கடந்த காலங்களை போலயே வந்து கிண்டல் கேலி இருக்கிறாங்க. அது அது வந்து முறையில் அவங்ககிட்ட காட்டுவதற்கு எதுவும் இல்லாததாக வெள்ளைத்தாளை காட்டுகிறார். சார், புதிய தமிழகம் உள்ளிட்ட ஒரு சில கட்சிகள், நிறைய கட்சிகள் வந்து பதிவு செய்யப்பட்டது வந்து இது பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம நடவடிக்கை நீங்கள் என்ன எடுக்கிறீங்க சார்? புதிய மூடிவிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சொல்லி விழா எடுக்கிறாங்க. அதை வந்து சீமான் குண்டசாமி வச்சுருக்காரு. சொல்லி சொல்ல வேண்டாம், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கேளுங்க, நான் சொல்லுவேன். சார், தொடர்ந்து வந்து விஜய் வந்து சார், என்ன கல்வியில் சிறந்து விளங்கிட்டோம், எத்தனை ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம் தமிழ்நாட்டில். தமிழ்நாடு கல்வியில் சிறந்து என்னென்னலாம் புதிய கண்டுபிடிச்சிருக்கோம்.
ரெண்டாவது, படித்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன வேலை வாய்ப்புக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க? நீங்கள் சொல்லக்கூடிய முதலீடுகள், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடுகள் ஒரு கம்பெனிகள் ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ இதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பெரும்பாலும் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணக்கூடியது சென்னை டிஸ்ட்ரிக்ட், செங்கல்பட்டு, திருவள்ளூர். அதை தாண்டி பெருசாக ஒன்றும் வரலைங்க. 4 இண்டஸ்ட்ரீஸ் தூத்துக்குடி ஏரியாவில் கொஞ்சம் வருங்க. பார்க்க ஒன்று பெருசாக சொல்லக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸில் கூட யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க? கிளீனிங்க்கு நம்ம தமிழ் கிடைக்கிறாங்க, கட்டடம் கட்டுறதுக்கு தமிழ் பீப்புள் கிடைக்கிறாங்க, நம்ம சுலபமாக கிடைக்கிறாங்க. கட்டி முடிச்ச உடனே அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம் ஹைலி ஸ்கில்லுக்கெல்லாம் ஆந்திராவில் கூப்பிட்டுக்கிறாங்க, கேரளாவில் கூப்பிட்டுக்கிறாங்க, நார்த் இந்தியன்ஸ் கூப்பிட்டுக்கிறாங்க. நீ தமிழ்நாட்டில் நீங்கள் வெறும் டிகிரி கொடுத்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் தமிழ்நாட்டில் துவங்கப்படக்கூடிய தொழிற்சாலைகளில் தமிழர்களுக்கு, தமிழர்களுக்கு, அது உள்ளூர் வாசிகளுக்கு இடஒதுக்கீடுடைய அடிப்படையில் முன்னுரிமையை நீங்கள் ஏன் சட்டையிட்ட மாட்டேங்கிறீங்க? அது இல்லாமல் நீங்கள் வெறும் கல்வியில் முதல்ல எதில் முதலிடம் சொல்லுங்க. இன் வாட் வே? நீங்கள் அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல அவுட்ஸ்டாண்டிங், நான் ஆந்திராவோட, கர்நாடகத்தோட, நான் பீகாரோட நான் இத்தனை அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்றீங்களா? நீங்கள் ஐஐடி, இந்தியாவில் இருக்கிற இத்தனை ஐஐடியில் நாங்கள் தான் தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் ஐஐடியில் அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்றீங்களா? எதில் அவுட்ஸ்டாண்டிங்? டெல்மி. மியர் இங்கிலீஷை தமிழ் மீடியத்தில் சொல்லிக் கொடுக்குறீங்க, இங்கிலீஷை டிகிரி தமிழ் மீடியத்தில் சொல்லிக் கொடுக்குறீங்க. அந்த டிகிரி வாங்கி என்ன வாங்காம? நான் கிராமப்புறங்களில் எம்ஏ பிஎட் படிச்சுட்டு 100 நாள் வேலைக்கு போறாங்க. இதுதான் படிப்பா? இந்த படிப்பு எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? எம்ஏ பிஎட் படிச்சுட்டு 100 நாள் வேலை கிடைக்காம திணறாங்க பெண்கள் தான். ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த பெரிய கிராமத்தில் ஒண்ணுமே இல்லை. ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாதுங்க. என்ன பெருமை பேசுறாங்க? அதான் உங்களை அவரை உட்கார வச்சு, ஒரு கூண்டுக்குள் உட்கார வச்சு அவரை தினமும் தமிழ்நாடு நல்ல ஓஹோ ஓஹோன்றதுன்னு ஏமாத்துறாங்க. அவர் தலையாட்டி போயிட்டாரு. சார், இந்த விஜய் மும்மொழி கொள்கைக்கு தமிழக அனுமதி அளிக்காதனால ஆர்டிஎஸ் ஸ்கீம்ல இருக்க ஃபண்டை நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க 2 பேரும் போராடுறாங்க, போராடி எடுத்துருப்பாங்க. சார், அரசியல் விஜய் சுற்றுப்பயணத்தை டிஎம்கே ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க, ஒரு பக்கம் ஏடிஎம்கே, ஒரு பக்கம் திருமாவளவன் வெறுப்பு அரசியல் பண்றாங்க. ஒரு பக்கம் இப்போ பார்த்தோன்னா காவல்துறை எல்லா கட்டுப்பாடு மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடு, நீங்க இவ்வளவுதான் வரணும், இவ்வளவுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஃபிளக்ஸ் வைக்கிறது செய்யறதுக்குலாம் இப்போ தொடர்ந்து வழக்குகள் பதிவு செய்யுது. ஆனா இதே ஒரு ஆளுங்கட்சிக்கு நடக்கிறதுல மற்றவர்கள் நடக்கல. ஏன் அப்படின்னு அவங்க திறந்த வண்டியிலும் போலாங்க, ஆச்சுங்களா? வண்டி பஸ் மேலேயும் ஏறி போகலாம், தொங்கிட்டு போகலாம், எல்லாம் போகலாம். அது ஆளுங்கட்சிக்கு எந்த விதமான கரூருக்கு எப்படி இருந்தாங்க? கரூர் நிகழ்ச்சிக்கு வந்த வாகனங்கள் எல்லாமே க்ளோஸ் பண்ண வாங்கினாங்களா? டாடாசி தானே அத்தனை வண்டி வந்தது. அவங்க ஃப்ளக்ஸ் வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு அரசியல் கட்சி வருதுன்னா விடுங்களை பார்க்கலாம். அவர் வர்றாரு, திரைத்துறையிலேருந்து வராது, நீங்களும் திரைத்துறையிலேருந்து நீங்கள் இன்னைக்கு வராது. அவர் ஏற்கனவே நீங்கள் உங்கள் மகன் போன வருஷம் வந்தார், அது மாதிரி நீங்கள் வந்தீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பெரும்பாலான அரசியல்வாதிகள்லாம் திரைத்துறையிலேருந்து வந்துருக்கிறாங்க. அவருக்குண்டையா இவங்களாம் பயப்படுறீங்க, எத்தனை போட்டு அவரை போட்டு பிழியணும். அவர் அது மாதிரி ஒரு நபரை குறி வச்சு தாக்குறது எந்த விதத்திலும் சரியில்லை. ஒரு இப்போ தானே அரசியல் கூட முதல் 2 கூட்டம் முடிச்சுருக்காரு. இன்னும் தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களுக்கு போக வேண்டியது. அதுக்குள்ளேயே எப்படி பயந்தீங்கன்னு எப்படி நீங்கள் அது என்னன்னா இதுதான் வரும். அதனால அது எந்த அரசியல் விஜயோ வேற எந்த அரசியல் கட்சியோ அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த அமைப்பையும் ஒடுக்க நினைக்கிறது அது ஜனநாயகமாக. நீங்கள் அண்ணாவோட பேசிட்டு மாற்றாந்தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மணக்கும்னு சொல்லிட்டு அதுதான் உங்களுடைய கொள்கைன்னு சொல்லிட்டு அப்புறம் மாற்றாந்தோட்டத்துக்கு பறிச்சிங்கன்னு என்ன அர்த்தம்? 26 யாரும் கூட்டு வைக்கலாம் சார். நாங்கள் இப்போ வரலும் நாங்கள் வெரி மச் ஓப்பன் மைண்டட். நாங்கள் திறந்த மனப்பான்மையோடு இருக்கிறோம். நாங்கள் ஜனவரி 7ஆம் தேதி எங்களுடைய புதிய தலைமை கட்சியினுடைய மாநில மாநாடு இருக்குதுங்க மதுரையில். அந்த மாநாட்டுக்கு பிறகுதான் கூட்டணியை பற்றி முடிவு எடுப்போம். ஒரு கொள்கையில் ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில்
இந்த அனைத்து மக்களுக்கும் நன்மை கிடைக்கணும்னா ஏதாவது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் தமிழ்நாட்டுடைய ஆட்சியில் நிர்வாகத்தில் வந்து ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் நடக்கணும்னா அது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கணும். ஆட்சி அதிகாரத்தில் பகிர்வு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய இந்த 2026 மிக முக்கியமான கொள்கை. அந்த வகையில் கூட்டணி ஆட்சிக்கு யார் தயாராகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து அதன் மூலமாக கூட்டணி ஆட்சி நல்லதுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்து தான் முடிவணும். ஆனால் மிக முக்கியமான கொள்கையாக தமிழ்நாட்டில் ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஒழிக்கப்படணும். அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். 67க்கு பிறகு திமுக அதிமுக எல்லாரையும் பயன்படுத்தி ஓட்டை வாங்குறது. ஓட்டை பயன்படுத்தணும்னா டக்குன்னு அவங்க வந்து ஒரு 10 பேர் உட்காந்துக்கிறான். அவங்க குடும்பம் அவங்க வீட்லேயே 2 MLA 3 MLA 4 MLA MP எல்லாம் கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டை சூறை ஆடுறாங்க. அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதுக்கு சென்சிபிளாக உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் வந்து ஏதோ 4 சீட்டு 5 சீட்டுங்கிறத வந்து முக்கியத்துவப்படுத்தாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும். அதனால் கூட்டணியை கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்ற சிந்தனை அடையக்கூடிய அந்த சிந்தனைக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு அணியில் திரளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளும் பாருங்க. நீங்கள் சொல்றது வந்து விஜய் சொல்லியிருக்காரு, அப்படி விஜயோட சொல்ற வாய்ப்பு இருக்கு இல்லை. அதாவது விஜய் வந்து இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போறாருங்க. இன்னும் அவர் வந்து பல சுற்றுக்களை இருந்து அவர் தாண்டி மேலே வர வேண்டியது. பார்க்கலாம். அவர் வந்து சுற்றுப்பயணத்துக்கு வந்து முதல்ல டிசம்பருக்கு போட்டிருந்தாரு, முன்னாடி மார்ச் வரைக்கும் இருக்கிறாங்க. அவர் முடிச்சு எல்லாம் எதிர்கொண்டு பல முனை அவரும் பல முனை தாக்குறாரு, பல முனையிலிருந்து அவர்களும் தாக்குறது, இதெல்லாம் தாக்கு பிடிச்சு தன்னுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை அவர் மெயின்டைன் பண்ணுறாரா, அதிகரிக்கிறாரா எப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்க்கணும். பட் யாரையும் நாங்கள் வந்து கொண்டு வர மாட்டோம். எல்லாத்தையும் கணக்கிலே கொள்வோம். வந்து இவருக்கு வேணும் இவர் வேண்டாம் அப்படிங்கிறதில்ல. அவரையும் வந்து நாங்கள் வந்து ஏன் புறக்கணிக்கணும், அவரையும் கணக்கிலே கொள்வோம். இதே சிந்தனையுடைய கட்சிகளை இணைந்து நீங்களே தலைமையேற்று ஏதாவது நடத்தக்கூடிய வாய்ப்பு? நாங்கள் தலைமையேற்கிறதுல வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வேணுங்கிறதுல காங்கிரஸ் கட்சி இப்போ வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்க முஸ்லீம் காட்டுறாங்க. இப்போ தேசிய கட்சி தமிழ்நாட்டில் 2004 2006 11-10 வரைக்கும் ஆட்சி இருக்கிற போது அன்னைக்கு இளங்கோவனோட ஓப்பனாக பேசினாருங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வேணும் அப்படிங்கிற, மத்தியில் கூட்டணி ஆட்சி ஏமாற்றக்கூடாது. அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய அவங்க வந்து பேசிட்டு மட்டும் அழகிரி போன்றவர் பேசினாங்க. பேசிட்டு போய் வெளியே பேசிட்டு போய் அடங்கி போகாமல் அதை வந்து ஒரு அரசியல் கோஷமாக முன்னெடுத்து அது போன்ற அரசியல் கட்சிகளை கம்ப்ளீட்டாக முதல்ல வெளியே வரணும். அவங்கெல்லாம் வெளியே வந்து ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்கணும். இதில் யார் தலைமையேற்கிறது யார் முதல்ல அது காலத்தின் சூழ்நிலை யார் வேண்டும்னா தலைமையேற்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. அதுக்கு உண்டான காலகட்டம் வரும்போது அது நாங்கள் கேட்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் எல்லோருமே எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த ஆட்சியத்தில் பகிர்வுங்கிற நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் வந்து இந்த 2 கட்சிகளுடைய மேலாதிக்கம், சர்வாதிகாரம், பயங்கரவாதம், அவங்களுடைய பணபலம் இதெல்லாம் வச்சு மற்ற கட்சிகளை நசுக்கி அவர்களை வந்து மற்ற கட்சிகளை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாங்க. ஆனால் அதிலிருந்து விடுதலையாகும் முதல்ல வந்து எல்லா கட்சிகளுமே வந்து இந்த திமுக அதிமுக உங்களுடைய கோரப்பிடியிலிருந்து வெளியே வரணும். வந்தால் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிகாலம் இருக்கும். அதர்வைஸ் வந்து அதனால எல்லாருமே சென்சிபிளாக தமிழ்நாட்டு மக்கள் நல்லது நினைக்கணுங்கிறோம். தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி கொண்டு வந்தாலே தமிழ்நாட்டுக்கு நல்லது வந்து மணல் கொள்ளை முடிஞ்சு போயிருங்க, தனிவள கொள்ளை முடிஞ்சு போயிடும், அராக்கு குறைஞ்சு போயிருங்க, வேலையில்லாத குறையும், ஊழல் அடியோடு போயிடும். ஸோ அதனால் அதுக்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த 2026. பிகாஸ் வந்து ஒரு பர்சனாலிட்டி இந்த பர்சனாலிட்டிக்கு ஓட்டு போடுங்க, அந்த பர்சனாலிட்டிக்கு ஓட்டு போடுங்கிற சூழ்நிலை இல்லை. இப்போ இல்லை தமிழ்நாட்டில். அந்த கருணாநிதி முன்னாடி போ ஜெயலலிதா அந்த சூழ்நிலை கிடையாது. ஆச்சுங்களா? எல்லாருக்கும் ஒரு வருஷம் இருக்குது. எங்களுக்கு ஒரு கணிசமான நாங்கள் 60-70 தொகுதியிலும் நாங்கள் ஒரு கணிசமான வாக்கள் நாங்கள் தான் தீர்மானிப்போம். நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வாக்காக இருப்போம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு வாக்கு இருக்குங்க. ஸோ எல்லாரும் யூனிட்டாக இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விடிவாக இருக்கும். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல எதிராக இருக்கும். மது பெண்கள் வந்து சுதந்திரமாக கம்ப்ளீட்டாக மது ஒழிஞ்சு போயிடும். கனிவள கொள்ளை இருக்குங்க. தமிழ்நாட்டில் அப்படியே ஒரு தலைகீழ் மாற்றம் நடக்குது. அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் அந்த ஒரு அங்கேயே அவங்க நிழல்லையே இருந்து நிழலில் இருக்கு வெறும்
எந்த இதுவும் முன்னேற முடியாது. அதனால் திமுக அண்ணா திமுகவுடைய நிழலில் இருந்து சுதந்திரந்து பழகாம அதிலிருந்து வெளியே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் கொஞ்சம் திங்க் பண்ணணும். சார் டாஸ்மார்க்கை ஒழிக்கணும்னு சொல்றீங்க, ஆனால் விஜய் இப்போ வரைக்கும் டாஸ்மார்க்கு வந்து ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கலையே சார். நான் ஒன்றும் விஜய் விஜய் அவர் வெளியே வந்து அவருடைய கொள்கையை ஒன்றும் சொல்லியே. அவர் அவர் வெளியே வரணும்னா அவங்க கொள்கையெல்லாம் ஒன்று சொல்லிங்க. இப்போ தானே முதல் ரவுண்டு இருக்காரு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டு அவர் தாக்கு பிடிச்சி வந்து தன்னுடைய கொள்கையை வந்து அவர் மினிமம் காமன் பிறகுதான் அதை ஒழிப்பாரா இல்லையான்னு அவர் சொல்கிறார். அதுக்கு பிறகு தான் எதையும் கன்சிடர் பண்ணணும். ஒன்றும் நான் ஒன்றும் சொல்லி நான் அவரே பிறந்தால முடியாதுன்னு சொல்லிக்கிறதால வேற ஒன்றும் சொல்லலை. அதனால் அவர் இன்னும் பல கட்டங்களை தாண்டி நிற்கணும். நின்ன பிறகு காமன் மினிமம் ப்ரோக்ராம் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் ஒழிக்கிறதுக்கு கையில் போடுங்களா இல்லையா, ஓப்பன் அது வந்தவர்கள் தான் நல்லா கன்சிடர் பண்ணுவோம்.